ஒய்ஃபுக்கு ஜொமேட்டோவில் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். போலாமா? 3 மணிக்கு சுவையான பிரியாணி ஆர்டர் பண்ணக்கூடிய கன்வீனியன்ஸை கொடுத்த ஜொமேட்டோவுக்கு நம்ம உண்மையிலேயே நன்றி சொல்லணும். இதில் நல்ல விஷயமா இருக்குது, கெட்ட விஷயமா இருக்குது. கெட்ட விஷயம் என்னென்னா 3 மணி வரையும் சாப்பிடாம சமைக்காம தூங்கிட்டு இருந்துட்டு ஷூட்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பிரியாணி வேணும்னு ஆர்டர் பண்ணால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த விஷயத்தில் ஜொமேட்டோவுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் இல்லையா? நண்பர்களே, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மையும் பார்க்கணும், தீமையும் பார்க்கணும். வாடிக்கையாளராக நம்ம என்ன பயன்படுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். 2வது அதில் இருக்கக்கூடிய சமுதாய தாக்கத்தையும் நம்ம பார்க்கணும். 3வது ஒரு இன்வெஸ்டராக பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் அதில் வேற. இப்போ ஃபர்ஸ்ட் ஜொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரியான பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னா, நம்ம நினச்ச நேரத்துக்கு ஆர்டர் போடுறது, நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்றது, நினச்ச நேரத்துக்கு வீட்டில் சமைக்க முடியாத டிஷ்ஷையும் வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். கெட்ட விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருந்து ஒபிசிட்டி நிறைய பேருக்கு அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது மோசமான விஷயம். நிறைய பேர் சமையல்ங்கிறதே மறந்துட்டாங்க அப்படிங்கிறதும் உண்மையான விஷயம். இன்னொரு விஷயம், நடுத்தர ஆட்களோட பெரும்பாலான பில்லு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜொமேட்டோக்கும் ஸ்விக்கிக்கும் தான் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா? இப்போ இதில் இருக்கக்கூடிய பெரிய நல்ல விஷயமா நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் நிம்மதியா சாப்பிட்றாங்க. அவங்க குடும்பத்துல அடிப்படையான வசதிகள் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணமும் ஜொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரியான கம்பெனிகள் தான். கிட்டத்தட்ட 4 லட்சம் டெலிவரி பார்ட்னர் இந்த கம்பெனில வேலை செய்யறாங்க. ஒரு பார்ட்னருக்கு 3 பேர் 4 பேர் இருக்கிற குடும்பம் அப்படின்னு வச்சோம்னாலும் 16 லட்சம் நான் சொன்ன கணக்கு வந்துருது இல்லையா? அப்ப நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்தப்ப ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரியான கம்பெனிகள்ல வேலைக்கு போய் இன்னைக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிற அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுற அளவுக்கு அவங்க வருமானம் சம்பாதிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் அவசியமா இல்லையா அப்படிங்கிற நல்ல விஷயத்த நம்ம மறுக்கவே கூடாது. சரி, ஓகேங்க. இப்ப அடுத்த இன்வெஸ்டரா பார்க்கலாம். ஜொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரியான கம்பெனிகள் இன்னைக்கு நாட்டுக்கு அவசியம், பல பேருக்கு தொழில் வாய்ப்பு எல்லாம் வழங்குது அப்படிங்கிறதுனாலும் ஒரு இன்வெஸ்டரா போகும்போது நம்ம பார்வை வேற. ஏன்னா ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன தேவை? லாபம் இல்லையா? நான் ஒரு சிறு முதலீட்டாளர், இல்ல நீங்க ஒரு சிறு முதலீட்டாளர்கள், உங்களுக்கு என்ன தேவை? லாபம் தான் இல்லையா? இன்னைக்கு பெரும்பாலான இன்வெஸ்டர் பெரிய பண முதலைகள் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, பேடிஎம் மாதிரி கம்பெனிகள், ஜொமேட்டோ மாதிரி கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க பெருமளவுல லாபம் சம்பாதிச்சுட்டு அவங்களோட லாபத்தை எல்லாம் சிறு முதலீட்டாளர்களோட தலையில நஷ்டமா அவங்க கட்டுறாங்க. ஜொமேட்டோவும் அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த விலையில அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, இந்த பங்கோட விலையை சொல்ல வரேன். கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்துல 35 ரூபாய் லோ பிரைஸ்ல இருந்து இன்னைக்கு 200 ரூபாய் சமீபத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனி அதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். மறுபடியும் சொல்றேன், ஜொமேட்டோ மாதிரியான கம்பெனியை பத்தியோ பிசினஸை பத்தியோ பேசல, அதோட பங்கு விலையை ஒரு முதலீட்டாளராக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த கம்பெனியோட சேல்ஸை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம இது ஒர்த்தா அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த நம்பர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த பங்கு விலை ஏறலாம், இறங்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. உங்களோட சுய அறிவை பயன்படுத்தி நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இப்ப என்னோட கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கலாம். இப்ப ஜொமேட்டோவோட சந்தை மதிப்பு, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட 1,73,000 கோடி. ஆனா இவங்களோட சேல்ஸ், ஒட்டுமொத்த வருஷ சேல்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,100 கோடி. நீங்களே நல்லா யோசிங்க, 12,000 கோடி சேல்ஸ் காமிக்கிற ஒரு கம்பெனியோட மதிப்பு கிட்டத்தட்ட 16 மடங்கு அதோட சேல்ஸுக்கு மேல மதிப்புல ட்ரேட் ஆகுது அப்படின்னா இது நல்ல வேல்யூவேஷனா இல்ல அதிகமான வேல்யூவேஷனான்னு நான் சொல்ல வேண்டியதுல உங்களுக்கே தெரியும். 2வது, இதோட பிஇ ரேஷியோ, பிரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய பிஇ ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னா 492. இதுவரையும் நான் பார்த்த கம்பெனிகள்லயே அதிகமான பிஇ ரேஷியோ இருக்கக்கூடிய கம்பெனி ஜொமேட்டோ. பிஇ ரேஷியோ அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க நம்ம பங்குச்சந்தை பேசிக்ஸ் பிளேலிஸ்ட்ல போய் பிஇ ரேஷியோனா என்ன, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் அவசியம் பாருங்க நீங்க. இப்போ 3வது பாயிண்ட், இந்த கம்பெனியோட ரிசர்வ்ஸ், நெட் ஒர்த்துன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க கடன், உங்க சொத்து, கையிருப்பு இதெல்லாம் கழிச்சது போக மிச்சம் எவ்வளோப்பா இருக்கு? 20,000 கோடி அப்ராக்சிமேட்டா இந்த கம்பெனியோட நெட் ஒர்த்து. ஆனா இந்த கம்பெனியோட சந்தை மதிப்பு பாருங்க, மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 9-9.5 மடங்கு நெட்வொர்த்துக்கு மேலே இருக்கு இவங்களோட சந்தை மதிப்பு. அதன் அடிப்படையிலையும் இவங்க வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. நான் நிச்சயமா இந்த பங்கை இந்த வேலையில வாங்க போறதில்ல. ஒருவேளை இந்த பங்கை நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா லாபத்தை புக் பண்ணிட்டு வந்துருவேன் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. மேலும் இந்த கம்பெனி நான் ட்ராக் பண்ற கம்பெனி இல்லை, என்னோட முதலீட்டாளர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 65 ரூபாய் 67 ரூபாய் இருக்கும்போது
ட்ரேடிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இது ரொம்ப அதிகமான வால்யூம்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பல இன்வெஸ்டர்கள் உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு க்ளூவை கொடுத்தேன். ரிஸ்க்கை நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிற சொல்லி தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் நான் யாருக்கும் கொடுக்கல. சோஷியல் மீடியாலும் சரி, என்னோட தனிப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கும் சரி. அப்புறம் ஏங்க இந்த கம்பெனியை இப்போ நீங்க ரிவ்யூ போடுறீங்க நீங்க கேட்டீங்கன்னா, என்னோட பதில் இந்த கம்பெனியை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, இன்னமும் வாங்கிட்டு இருக்காங்க. விற்கிறதா வச்சுக்கிறதா அப்படிங்கிற யோசனையை கேட்டு எனக்கு மெசேஜும் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக போடுறது அந்த பதிவு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்க, எல்லாம் சொல்லிட்டீங்க. கொஞ்சம் எப்படி நல்ல வேல்யூ உள்ள பங்குகளை கண்டுபிடிக்கிறேன்னு எங்களுக்கும் சொல்லித்தாங்க அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கிளாஸை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன், போன பதிவுலையும் சொல்லியிருக்கேன். அது சம்பந்தமாகவும் கமெண்ட்டும் போட்டிருக்கீங்க. எப்போ கிளாஸ் வைப்பீங்க, எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்கீங்க. பொறுமையா இருங்க. நான் என்னோட டைம்லைனை டிசைட் பண்ணிட்டு இந்த யூடியூப் சேனல் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அது சம்மந்தமான விவரங்களை. அதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. அது சம்பந்தமான டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களோட நம்பருக்கும் கால் பண்ணுங்க, எங்க டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. மேலும் பங்குச்சந்தை முதலீடுகள் அபாயத்துக்கு உட்பட்டது. உங்களோட முதல் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நல்ல கம்பெனிகள்ல முதலீடு பண்றது என்னைக்குமே நீண்டகால அடிப்படையில் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் உங்க முதலுக்கு மோசம் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமா முதலீடு பண்ணுங்க. பங்குச்சந்தை புதிய உச்சங்கள்கிட்ட இருக்கு. இந்த டைம்ல போய் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் சேஸ் பண்ணி வாங்காதீங்க. அதுக்கு பேரு ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பொறி. நிறைய இன்வெஸ்டர்ஸ் குறிப்பா சிறு முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி ட்ராப்குள்ள தான் சிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாங்கின ப்ரைஸ் வரவே வராது. என்னைக்கு வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, இறங்க இறங்க வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ட்ராப்குள்ள மாட்டக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல தான் மறுபடியும் இந்த பங்கை பத்தி நான் ரிவ்யூ போடுறேங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பங்குச்சந்தை சம்பந்தமாவோ காப்பீடு சம்பந்தமாவோ எந்த ஒரு கேள்வி இருந்தாலும் எங்க நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு உதவுறதுக்கு நான் என்னைக்கும் தயாரா இருக்கேன். என் பேர் ஆனந்த். நன்றி, வணக்கம்.